சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வைக்கும்போது இப்படி கையை தொட்டோன்னா ஒட்டுனுதுன்னு வைங்களேன், திரும்பவும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு பிசைஞ்சிருங்க. அப்போ தான் சாஃப்ட் இருக்கும் சப்பாத்தி. கொல கொலன்னு இருந்தால் சாஃப்டாக இருக்கும் அப்படிங்கிறது இல்லை, அது சரி இருக்காது. போட்டு பிசைஞ்சு உடனடியாக செய்யணுன்னா நல்லா அந்த இடிகள் இருக்குது பார்த்திங்களா, அதை இப்படி வச்சு நல்லா அந்த இடிகளில் அடிப்பக்கமாக எண்ணெயை தடவி, இப்போ நம்ம செய்கிறது போல் நீங்கள் 1 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னாலுமே இது போல் செஞ்சிங்கன்னா பூவாக இருக்கும் சப்பாத்தி. தோசை போல் இப்படி ஒரு திருப்பி இடிக்கிறோம். அடுத்தது இன்னும் ஒரு முறை, இவ்வளவு தான். இந்த அளவுக்கு நீங்கள் இடித்து வச்சுட்டு சப்பாத்தி போட்டிங்கன்னா சாஃப்டாக இருக்கும். அடுத்த டிப்ஸு, மாங்காயோ எலுமிச்சங்காயோ நெல்லிக்காயிலையோ நீங்கள் ஊறுகாய் எப்பையும் இருக்கிறது போல் வச்சுக்கோங்க. இது வீட்டில் இருந்ததுன்னா சாப்பிட்டு தான் ஆகணும்னு இல்லை, சும்மா ஒரு உருண்டைக்காய் ஒரு மாங்காய் போட்டு செஞ்சிங்கன்னா 6 மாதத்துக்கு கூட நல்லாயிருக்கும். நெல்லிக்காய் போட்டிங்கன்னா ஏதோ ஒரு நேரம் நம்ம ஒரு துண்டு சாப்பிடுவோம் இல்லையா, கண்டிப்பாக ஏதாவது இந்த 3மே மகாலட்சுமி அம்சம் கொண்டது. அது தொக்கு கூட நீங்கள் கிளிமூக்கு மாங்காயாக இருந்தால் இப்படி தொக்கு கூட போட்டு வச்சுக்கலாம். இதெல்லாம் பாருங்கள், போட்டு ஒரு 6 மாதமே இருக்கும், நல்லா இருக்கும். தண்ணி படாமல் இருந்ததுன்னா ஊறுகாயை பொறுத்த வரையிலும் ரொம்ப அருமையாக இருக்கும். நாரத்தங்காய் ஊறுகாய் செய்தால் மட்டும் அது கொஞ்சம் தண்ணி போட்டு வேக வச்சு செய்யும்போது அதில் உள்ள புளிப்பே அதை காத்து நிற்கும். இப்போ இதில் நீங்கள் எப்பயுமே வச்சுக்கோங்க, மகாலட்சுமி நம்ம வீட்டில் தேவையில்லாத செலவுகளை வரவிட மாட்டாள் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குங்க. ஒரு 4 எலுமிச்சம்பழம், 2 எலுமிச்சம்பழத்தில் கூட போட்டு நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். எப்பயும் நம்ம வீட்டில் இருக்கணுங்க ஊறுகாய். அடுத்த டிப்ஸு, சப்பாத்திக்கு இப்போ உங்களுக்கு அல்சர் இல்லை உடம்பு ஹீட் இருக்குது, இது போல் நல்லா பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் மெல்லிசாக அரிஞ்சு நல்லா ரன்னிங் வாட்டரில் களைஞ்சி அலசிட்டு 2 தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், உப்பு போட்டு கலந்து மல்லித்தலை இருந்தால் போட்டு அப்படி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப பிரமாதமாக இருக்கும். உடல் ஜூடு குறையும். அல்சர்காரங்க கூட இந்த மெத்தடில் சாப்பிட்டு பார்க்கலாம். அடுத்த டிப்ஸு, சப்போட்டா பழம் காயாக உங்களுக்கு கிடைக்குதுன்னு வைங்களேன், அதை இது போல் இந்த பேப்பர் இருக்குது பார்த்திங்களா, இந்த போல் மெரூன் கலர் பேப்பர், இதுக்குள்ளே நம்ம காய்களை போட்டு வைக்கும்போது இது நான் ஒரு நாள் 24 மணி நேரத்தில் உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இப்படி போட்டு வச்சுட்டிங்க 4 பழத்தை, 4 காயை, மிச்சத்தை இது அப்படியே ஃப்ரிட்ஜுள்ள ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இது காயாகவே இருக்கும் ஃப்ரிட்ஜுள்ள. அப்புறம் அந்த 4 பழம் பழுத்து நீங்கள் சாப்பிட்டோன்னே உடனே திருப்பி 4 காய் போட்டு நீங்கள் பழுக்க வச்சுக்கலாம். நீங்கள் மொத்தமாக வாங்குனீங்க, சல்லுசாக வாங்குறீங்க அப்படின்னா இது போல் நீங்கள் செய்துக்கலாம். இது குடல் புண்ணை ஆற்றக்கூடிய சக்தி இந்த சப்போட்டாவில் இருக்குது. ஆனால் ஒபியாக இருக்கிறவங்க, உடல் எடையை குறைக்கணுங்கிறவங்க இது கொஞ்சம் பார்த்து சாப்பிட்டுக்கணும். ஏன்னா கொஞ்சம் உடல் எடையை கூட்டும் தன்மை உள்ளது இந்த சப்போட்டா. குடல் புண்ணுக்கு அற்புத மருந்து. ஒருவேளை இந்த பேப்பர் இல்லைன்னா நியூஸ் பேப்பரில் வேணால் நீங்கள் அப்படி கட்டி வச்சு பாருங்கள். ஆனால் இதில் தான் எனக்கு அதாவது அந்த மெரூன் கலர் அந்த மாதிரி பேப்பரில் தான் பழுத்து வருது. வளரும் குழந்தைகளுக்கு, ரொம்ப சவள குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் கொடுத்து வரலாம். அடுத்த டிப்ஸு, நம்ம தோசையை இப்படி வாத்து எடுத்துட்டோம், இந்த எண்ணெயை விளக்கிட்டிங்கன்னு வைங்க தோசைக்கல்லை, திருப்ப அடுத்த ஒரு தோசை 2 தோசை வராது. அது போல் இல்லை, நான் ஒரு குக்குக்கிட்ட நான் தெரிஞ்சுக்கிட்டது, இப்படி ஜூடாக இருக்கும்போதே இடது பக்கம் அந்த காதை பிடிச்சிக்கிட்டு ஒரு காட்டன் துணியில் முதல்ல சுற்றி வர இருக்கிற எண்ணெய், அந்த அவுட்டிங்கில் இருக்க எண்ணெயை முதல்ல அப்படி எடுத்துருங்க. அடுத்தது நடுவில் எடுத்துருங்க. கீழ்பாகம் கூட நான் எடுத்துருவேன். உங்களுக்கு கீழ்பாகம் சூடாக இருக்குது. இப்போ கல் நம்ம ஒரு 20 தோசை சுட்டு முடிச்சிட்டோம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு தான் இந்த வேலை பண்ணிகிட்ருக்கோம். எங்கேயும் நம்ம கை பற்றக்கூடாது, பழுத்து போயிடும். அதனால் நல்ல மொத்தமான காட்டன் துணியை பாருங்கள், இவ்வளோ எண்ணெய் வந்துடும். திரும்ப உள்பக்கமாக மடித்து லைட்டாக இருக்கிற எண்ணெயும் தொடச்சிடலாம். நீங்கள் கொஞ்சம் பயமாக இருந்தால் அடிபாகத்தை மட்டும் நீங்கள் விளக்கி எடுத்துக்கலாம். நான் இடது கையில் பிடிச்சிக்கிட்டு அப்படியே அடிபாகம் கூட அப்படியே எடுத்துருவேன். ஜூட்டில் அப்படியே எண்ணெய் வந்துடும். இதை நம்ம உடனே எடுத்து ஒரு ஸ்டாண்டில் வச்சிடலாம். எப்பப்பெல்லாம் தோசை ஊற்றி முடிக்கிறோமோ ஒவ்வொரு முறையும் இந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணணும். நீங்கள் எப்பயும் விளக்க தேவையில்லை. சுட போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணியில் காட்டிட்டு வைக்கலாம்.
ஏன்னா இதில் எதுவும் பள்ளி கிள்ளி பாய்ச்ச இது மாதிரி ஊடுருவும் இல்லையா, அதனால அது இது மாதிரி எண்ணெய் எடுத்துட்டாவே எந்த உயிரினங்களுமே இதுக்குள்ளே வராது. இந்த துணியை அப்படி போட்டு வச்சிட்டிங்கன்னா நேரம் கிடைக்கும்போது கசக்கிக்கலாம். அடுத்த டிப்ஸு, நாம் எடுத்துக்கக்கூடிய காலை உணவை சாமிக்கு முன்னாடி அப்படி காமிக்கிறது. எனக்கு இந்த சாதம் அமிர்தமாக மறணும்னு மகான்கள் கிட்டையும் நான் மகா பெரியவர்கிட்ட அப்படி ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். இதை உங்களுக்கு பக்கத்தில் இருக்க எந்த வாயில்லா ஜீவன்கள் இருக்குது, ஒரு வில்லல் போடலாம், எறும்புக்கா. நான் பாருங்கள், எனக்கு எப்பயோ ஒரு தடவை என்னோடய ஃப்ரெண்டு வருவார், அணிலார் வருவார், ஒவ்வொரு சமயம் புறாக்கள் வரும். இப்போ இன்றைக்கி பாருங்கள், வீடியோ எடுக்கும்போது அவரே வர்றாரு. உங்களுக்கு இது போல் இல்லை, நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறீங்கன்னா கொஞ்சமாக நீங்கள் எடுத்து வச்சு, இப்போ தோசைன்னா தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிட்டிங்கன்னா, தண்ணி தெளித்து வச்சிட்டிங்கன்னா அப்படி கீழே வந்து மரம் செடி கொடிகள் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட போட்டிங்கன்னா எறும்புகள் வந்து சாப்பிட்றோம். ஏதோ ஒரு உயிரினங்களுக்கு நம்ம கொடுத்து சாப்பிடும்போது நம்மளோட கர்மாக்கள் கரையும். நாம் உண்ணக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் விஷயங்கள் எதாக இருந்தாலும் அது இயற்கை உள்வாங்கிக்கும். அடுத்த டிப்ஸு, இதில் சாம்பார் செய்து பாருங்கள். முருங்கைக்காய், மாங்காய், கத்திரிக்காய். நீங்கள் சாம்பார் பொடி சரியில்லைனாலும், பருப்பு சரியில்லைனாலும், புளி முன்ன பின்ன போட்டாலும் அருமையான டேஸ்ட்டை இவங்க 3 பேரும் சேர்ந்து நமக்கு கொடுத்துருவாங்க. நல்ல நாள் பெரிய நாளில் ரொம்ப அட்டகாசமான சுவையோடு இதை நம்ம குடும்பத்தாருக்கு பரிமாறலாம். இவங்க 3 பேர் போல் கேரட், பீன்ஸ் 2ஐயும் போட்டு சாம்பார் வச்சு பாருங்கள், அதுவும் அட்டகாசமான சுவையாக இருக்குது. மதிய சாதத்துக்கே நான் சொல்கிறேன். நல்ல நாள் பெரிய நாளுக்கு முருங்கைக்காய், கத்திரிக்காய் ஆகாது. ஆனாலும் அந்த மாங்காயை சேர்க்கும்போது இது 2ம் அடிபட்டுரும். அதனால் 3ம் சேரும் பொழுது நீங்கள் எந்த நாள்லையுமே வச்சு வரலாம் சாம்பார். பாருங்கள், நல்லா கெட்டியாக இல்லாமல் நல்லா இருக்கும். அடுத்த டிப்ஸு முருங்கைக்கீரை. இந்த முருங்கைக்கீரையில் எவ்வளவு சத்துக்கள் இருக்குது. பஞ்சத்தை போக்கக்கூடிய இறை சக்தியினுடைய அற்புத அன்பளிப்புன்னு சொல்லலாம். பஞ்ச காலங்களில் இதை சாப்பிட்டு தான் உயிர் வாழ்ந்திருக்காங்கங்கிறது நம்மளோட ஹிஸ்ட்ரி சொல்லுது. அவ்வளவு நியூட்ரிஷியன் ஊட்டச்சத்துக்கள் உள்ளது. இதை நீங்கள் பறித்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 3 நாளைக்கு விதவிதமாக செஞ்சுக்கலாம். இதை வந்து குழந்தைகளுக்கு, அல்சர் நோயாளிகளுக்கெல்லாம் கொஞ்சமாக நெய் போட்டு இந்த கீரையை ஒரு 2 ஆர்க்கு போட்டு நல்லா வதக்கி ஃப்ரை ஆகிடணும் அந்த கீரை. அதுக்கப்புறம் சுடு சாதம் கொஞ்சம் உப்பு போட்டு பெரட்டி கொடுக்கும்போது அல்சர் நோய் விலகும். அதாவது நெய்யில் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடணும், மொறுன்னு. அதுதான் பதம். சூப்பு வச்சு கொடுக்கலாம். நீரிழிவு நோயாளிகள் வாரம் ஒரு முறை கொஞ்சம் இதோட அந்த வெந்த பருப்பும் போட்டு தேங்காய் போட்டு சாப்பிடும் பொழுது சுகரினுடைய அளவு நல்ல கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். கீரைகளை வந்து ரன்னிங் வாட்டரில் எவ்வளவு தேவையோ, இப்போ இந்த இலைகள் வந்து நான் இப்போ போடுற இலைகள் வந்து ஒரு 2 பேர் வந்து அந்த நெய் சாதம் சாப்பிட்லாம். அவ்வளவு தான் போடணும். நல்ல நெய்யில் ஃப்ரை பண்ணி சாதத்தையும் உப்பையும் கலந்து ஆளுக்கு 2 கவளம் சாப்பிட்டுட்டு அப்புறம் மற்ற உணவுகளை சாப்பிட்லாம்.